ஒண்ணுமில்ல சுவாமி, சம்பிரதாயம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு வழி சொல்றேன், ட்ரை பண்ணுங்க. நீங்க சரிப்பட்டு வருமா வராது இல்லை. ஒரு நாளைக்கு 20 minutes ஒரு புஸ்தகம் எடுத்துக்கிங்க. இன்னைக்கு நாதமணிகள் பத்தி ஒரு புஸ்தகம் நம்ம படிக்கணும்னு வச்சுக்கிறோம். 20 நிமிஷம் அந்த புஸ்தகம் படிக்கச்ச 20 minutes கண்டினியூஸா அந்த புஸ்தகத்தை மட்டும் படிக்கிறது வச்சுக்கோங்க. நடுவில் மெசேஜ் பார்க்கறதோ ஃபோன் பார்க்கறதோ வேற எதுவும் பண்ணாமல் கம்ப்ளீட்டா 20 minutes எடுத்துக்கும். அதை பாருங்க. 20 minutes. இப்ப என்ன ஆகும் தெரியுமா, முதல்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல எப்ப 20 minutes ஆகும், எப்ப 20 minutes ஆகும், எப்ப 20 minutes ஆகும்னு தோணும். அப்புறம் 5 நிமிஷம் திரும்பி வந்திருக்கிற 5 நிமிஷத்துக்குள்ள வந்திருக்கிற மெசேஜ் எல்லாம் பாருங்க. யாருக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுங்க. கரெக்டா 5 minutes ஆகணும், மறுபடியும் 20 minutes ஆரம்பிங்க. இப்படித்தான் பழக்கப்படுத்தணும். அந்த 20 minutes டைவர்ஷன் ஆகாம இருக்கா, டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம இருக்கா? இப்படி ஆழ்வார் கொண்டு வந்தார் மைண்ட. அதனால்தான் நல்லை நெஞ்சே நம்முடைய நம் பெருமான். இதுவரையிலும் சிங்கிளா தான் அனுபவிச்ச ஆழ்வார் தன் மனசு இசைந்து பெருமாள் அனுபவித்த உடனே நம்முடைய நம் பெருமான் தன்னையும் மனசையும் சேர்த்துண்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண பழக்கப்படுத்தினார் ஆழ்வார். நல்லை நெஞ்சேன்னு அதை பிரசம்சை பண்ண, அதை ஸ்தோத்திரம் பண்ண. Very good, very good concentration. No diversion at all. I love this. அப்படின்னு நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம் பெருமான். நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டார், இனிமே ஊருக்கெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல, மனசே I just wants to talk with you அப்படின்ட்டு நீயும் நானும் பேசிக்கலாம். இத்தனை நாள் மனசுக்குள்ள எவ்வளவு பேசியிருப்ப, யார் யாரை பத்தி எப்படிலாம் நினைச்சிருப்ப, என்ன மாதிரி நெகட்டிவா இல்ல கோபத்துல அல்லது ஆக்ரோஷத்துல என்னென்னமோ நினைச்சிருப்பல்ல, அதெல்லாம் மைண்ட்ல இருந்து வாஷ் அவுட் பண்ணியாச்சு. இப்ப கேவல பகவத் விஷயத்துல மட்டும் மைண்ட் கான்சென்ட்ரேட் ஆகுது. சோ நாம 2 பேரும் பேசுவோம். To watch the full episode, join as a member in APN Swami YouTube channel. And for more such interesting information, follow Sri APN Swami's official WhatsApp channel.